அம்மணி என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யாரு வருது? ஏய், ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போட்டிருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா இங்க. எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஏமா அழுகுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே பிள்ளை காணாம போச்சா, பொருள் காணாம போச்சா, தங்க காணாம போச்சா, தாலி காணாம போச்சா? அதெல்லாம் இன்னைக்கு என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட? ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யையும் எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புடியா வர வேலைவாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? நிறுத்துடா டேய். தூங்கும் போது உன் காட்டெருமை காலை தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியா சொல்லுங்க. டேய், கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா. நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணாபண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏடி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா, முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா, ஒரு விஷயம். இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம்.
ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறியே அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு அவன் மனுஷனாடா உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய் அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கேன்ல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபா, டேய் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆ. அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் பிரிச்சா கேக்குற படுவா உரிச்ச வாங்கி பாடுவார் ராஸ்கோல். இனிமே இந்த பக்கம் வந்த அடடே மாமாவா? என்ன மாமா வெளியே நிக்கிற? உள்ள வா. வாங்க ஏங்க வா. எங்க ஒரு பழத்தை காணோம். நான் தான் பாடுவா களவாணி பசங்க. வா உட்காரு. ஆமா வெத்தலை வாக்கத்தோட வந்திருக்கீங்க, பூச்சி காது குத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடைஞ்சு போச்சுப்பா. என்ன விஷயம்? வந்து என்ன மாமா மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற, இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான் நீ முறை மாப்பிள, பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளையே கேட்டுறேன். ராக்காயே வணக்கம் மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு. ஏமா உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, புடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தான். வரவே கடை, நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா முதல்ல இந்த மாதிரி ஜால்ரா பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா. இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. ஏய் ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன உனக்கு எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நேர் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல, பட்டின்னு பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் வேற. இப்ப இது எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே. என்ன கட்டிக்க மாட்டேங்கிற? என்ன கட்டிக்க மாட்டேங்கிற? தலைவரே, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்க முடியல. நாளைக்கே போராட்டம் நடத்துவேன், மறியல் பண்ணுவேன், மண்ணெண்ணெயை ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிருவேன். மண்ணெண்ண வேண்டாம், சீக்கிரம் பத்தாது, பெட்ரோல் ஊத்திக்க. ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களே. ஆறுதல் இல்லடா, இந்த கல்யாணத்துல ஒரு மாறுதலே செய்ய போறேன். அவளை தூக்கிட்டு போய் கள்ளத்தாலி கட்ட போறேன். வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது. இந்த பக்கம் அசப்புல பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரி இல்ல? இந்த பக்கம் பாருங்க, சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனாரே பியூஷ் என்னப்பா. அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா? ஏன் தெரியல? உங்க முக கலை என்ன, கம்பீரம் என்ன, கவர்ச்சி என்ன? உங்களுக்கு இந்த ராக்காய் போனா 1000 மூக்காய் கிடப்பா. இருந்தாலும் ஏன் ராக்காய்க்கு ஈடாகுமா? இப்படி சொல்றீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 25,000 ரூபாய் ஒரு பக்கம், ராக்காய் ஒரு பக்கம், ரெண்டையும் வச்சா எதை எடுத்துக்குவீங்க? நான் 25,000 தான் எடுப்பேன். அதுல 10 சின்ன விட செட்டப் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, எதை எடுப்பீங்க? நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன். அப்பவும் பணம் தான் பயன்படும், ராக்காய் பயன்பட மாட்டா. என்ன சொல்றீங்க? அதை சொல்ல என் நான் கூசுது. நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், நாம சொன்னா நம்ம பேரை சந்தியில் எடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போது நம்ம ஏன் வம்புல மாட்டிக்கணும்? வாங்க நில்லுங்க. சத்தியமா உங்க பேரை வெளியே சொல்ல மாட்டேன், போதுமா? விஷயத்த சொல்லுங்க ஐயா. அதை சொன்னா உங்க மனசு துடிச்சு போயிரும். இப்ப மட்டும் என்ன துடிக்காமலா இருக்கு? சொல்லுங்க ஐயா. சொல்றேன். உங்க ராக்காய்க்கும் எங்க அண்ணன் மகன் விஜய்க்கும் ஒரு இது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கு. நிஜமாவா? அது அவர் அண்ணனுக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன்.
என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில? ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்காடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு தான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவியா? அடிங்க. நேத்து பேச. நேத்து பேச. நில்றா. 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 ஐயோ பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் போங்க. எல்லாரும் மனக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க. போயா போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு. பெரிய நேரு பரம்பரை. தயலி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிடிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா. என்னடா அது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலை போட்டு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த கேவலப்படுத்த நீ. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான் 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. ஏய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காதுதான்? எடுத்ததுதான். அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிட்டு இருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான்.
அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. ஐயோ, என்ன ஆச்சு? கொலை பண்ணிட்டியாடா? தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ மாட்டினேன்டா. அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போ போம்மா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. சச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார வைக்கல. தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போம்மா, தைரியமா போ. Great escape. மாப்ள, என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ, அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சேன்.